வயசுக்கு வந்த பொண்ணு போகும்போது நம்ம ஏன் போகக்கூடாது தான் இந்த வேலைக்கு வந்தது. அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் எப்படி ஒன்றா ஏய் உட்கார்றா அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா நீ என்ன அவ்வளோ பேர் அப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்ல. செய்கிற இடத்துலயே தூய்மை பணியாளர் வேலை செய்கிற இடத்துலயே இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த தண்ணியை திரும்பி சொம்போட ஊற்றாங்கன்னா சொம்பை தீ மறுபடியும் டஸ்ட்பினில் தான் போடுவாங்க. நான் மறுநாள் அந்த குப்பையில் தான் பார்ப்பேன். பயங்கரமான குடிகாரன் நான். குடிகாரனே தலைமாட்டில் எப்பவுமே சருகு இருக்கணும். லவ்லாம் பண்ணியிருக்கேண்ணா. இந்த வேலையால் தான் போனாங்க அவங்களா. நீங்கள் குப்பை பொறுக்கிற வேலை தூய்மை பணியாளர்லாம் சொல்ல மாட்டாங்க. குப்பை பொறுக்கி தான் நம்மளை சொல்லுவாங்க. அவங்க நினச்சின்னு குச்சிக்கின்னு எங்கம்மா நோக வச்சுக்கின்னு இருக்க முடியுமா? தாய் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் அவுட் ஷெட்யூல் பற்றி காரணம் எங்கள் அம்மா தானே. ஏன்னா நான் குச்சை குடிக்க எல்லாம் பேர் பாசெல்லாம் உள்ள கண்டமாயிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக நாட்டு வைத்தியம் கொடுத்துருப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிஎல் மீடியா. என் பேர் நவீன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தூய்மை பணியாளர், ஆக்டர், ஃபிட்னஸ் ஃப்ரீக், டான்ஸர், இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சென்னை டு த ஸ்பாட்லைட், மிஸ்டர் வினோத் குமார் என்கிற பிபாய் மெண்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. என் வாழ்க்கை எப்படி போகுது? அப்படியே போயிட்டு இருக்குண்ணே. அருமையா, சூப்பர். பணிகள் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அருமா ப்ரோ. ஸோ ப்ரோ, மெண்டிஸ் உங்கள் கதையை கேட்கும்போதே ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது ப்ரோ. ஸோ இப்போ உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நீங்களே சொல்லுங்கள். ஜெர்னி ஃபுல்லாகவே இந்த தூய்மை பணியாளர் வேலையாக தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில மாற்றம் மாறுந்து இந்த தூய்மை பணியாளர் வேலையாக தான் மாறிச்சு எல்லாமே. நான் ஆக்சுவலாக என் தங்கச்சி தான் அந்த வேலைக்கு போயிருந்தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு போகும்போது நம்ம ஏன் போகக்கூடாது தான் இந்த வேலைக்கு வந்தேன். சில மாற்றம் மாறிச்சு, நல்லபடியான ஒரு இடத்துல இருக்கேன். இதெல்லாம் சில சினிமா வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. நான் ஆசைப்பட்ட வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்காது. சரி ப்ரோ, இப்போ உங்களை வந்துட்டு ஒரு தூய்மை பணியாளராக, ஒரு டான்ஸராக, ஒரு ஆக்டராக, ஒரு ஃபேஷன் ஐக்கான், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி கூப்பிட்றாங்க. மெண்டிஸ்ன்ற உங்களை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? மெண்டிஸ்ன்றதுன்னா வீட்டில் வந்து அம்மா கூப்பிட்றது வந்து வினோத்குமார் தான் கூடுவாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து லேபிளாக கூப்பிட்ற மாதிரி மெண்டிஸ் தான் கூடுவாங்க. பிபாய் மெண்டிஸ் தான் கூடுவாங்க. அது ஆக்சுவலாக ஒரு ஃபாரினர் வச்ச பேர். அது நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் பவுலர் ஒரு இப்போ ஸ்ரீலங்கா பிளேயர் ஒரு பவுலர் ஒருத்தருக்காரு. அவர் மாரி ஃபேஸ் இருக்குன்னு அப்பா அந்த டைமில் வச்சுருக்காரு. ஒரு ஃபாரினர் வச்சு நம்ம கிளாஸில் வருவார் அடிக்கடிக்கு. ட்ரிப்ளிகன் பீச்சில் இருக்கும்போது அப்போது வச்ச பேர் தான் அது. இன்னும் அப்படியே வருவார். இதுக்கு முன்னாடி உங்களை வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நிறையா பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே சூப்பராக இருக்குது. ஃபேஷனபுளாக போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து ஆக்சசரிஸ் இருக்கும், எல்லாம் பக்காவாக இருக்குது ப்ரோ. உங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடையாது? இல்லை நீங்களே உங்களை நான் ஃபேஷன் பண்ணிப்பீங்களா? இல்லைண்ணே, ஃபஸ்ட்டில் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு கிடையாது. அம்மா வேலை செய்கிற வீட்டில் தான் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் ஐஃபையாக இருப்பாங்க. அம்மா வீட்டு வேலை செய்வாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் கொடுக்குற ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் போடுவோம். சில டைம்லாம் அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸு நம்ம நூலில் தச்சு அப்போல்லாம் நூல் தான், தையல் மிஷின்லாம் ரொம்ப கிடையாது. அந்த நூலில் தச்சு போடணும். இப்போ கடல் புண்ணியத்தில் வந்த இதுனா இந்த தூய்மை பணியாளர் வேலையில் கிடைக்கும் போது சில ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும், பிராண்டாக கிடைக்கும். அதெல்லாம் போடணுன்னு ரொம்ப நாள் கனவு. ஆனால் அதில் மாற அம்மா வீட்டு வேலை செய்யும்போது அவங்களும் கொடுக்குற ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் போடுவேன். நிறைய போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சு ஓவராக மாறிடுச்சு. நானே கடல் புண்ணியத்தில் ஏதோ ஒரு மைண்ட் செட்டு மாறி சில ஷூஸு சொல்லியிருப்பாங்க. தூய்மை பணியாளர் தான் எல்லாமே கிடைச்சிது எனக்கு. எல்லாமே இதெல்லாம் போடணுன்னு ஒரு ஆசை இருந்தது, போட்டேன் ஃபுல்லாக. ஏன்னா ஷூட்டில் பார்ப்பேன் அடிக்கடி. ஒரு ஷூட் போவேன் மாஸ்டர் கூட, சந்துரு மாஸ்டர் கூட. அங்கே போகும்போது அவங்களாம் பிராண்டாக போடுவாங்க. இந்த பிராண்ட்லாம் நம்ம எப்படா போடுவோம்? அப்போது யோசித்து பார்த்து தான் அந்த மாதிரி அடிடாஸ், நைக்கு எல்லாமே தூய்மை பணியாளர் வேலை கட்சி தான். பிராண்டுக்கு மேலே பிராண்ட் ஆகிட்டேன் நான். இப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பார்த்து போகிறாங்க, நீ எங்கடா எடுக்கிற இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஸ்டோர் ரூம் தான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், என் கூட வந்து கொஞ்ச நேரம் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. நீங்களே சொந்தமாக பிராண்டாக ஆரம்பிக்கலாம் போலே, அந்தளவுக்கு நீங்கள் சூப்பராக ஃபேஷனபுளாக இருக்கீங்க. சில நிறைய கட்சி இருக்குண்ணா நம்மளுக்கு. அதனால் சும்மா சொல்லக்கூடாது அந்த வேலையை. இப்போ நீங்கள் நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன், தூய்மை பணியாளராக இருக்கீங்க, சில படத்தில் கூட நடிச்சிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த ஸ்டேஜ் இல்லை இந்த ஒரு ப்ரொஃபஷனை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா என் லைஃப் செட்டு, இல்லை என் லைஃப்பில் இதுதான் நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். நல்லா ஒரு வில்லனாக பண்ணேன் நம்மளுக்கு ஆசை. சூப்பர்மான ரொம்ப வில்லனாக பண்ணோம். சம்போஸ் காமெடியான கனவு, அதுதான் நம்ம டார்கெட்டை. இந்த ஹீரோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அது நானே ப்ரொடியூசர் பண்ணால் தான், பணத்தை போட்டு எடுத்தால் தான் நான் பண்ண முடியும். மற்றவங்க யாரும் நம்மளுக்கு நம்பி கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்ச கதை தான். நம்மளுக்கு ஒரு வில்லனாக பண்ணணும்னு ஒரு ஆசை. நம்ம யோகி பாபா அந்த மாரி கஷ்டப்பட்டு வரணும். நம்ம டைலாகே இல்லாமல் லொல்லு சபாலாம் இருப்பார் அண்ணன். அவருக்கு டைலாகே கொடுக்க மாட்டாங்க. ஒரு எப்போ கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணே இருப்பார் அண்ணன். எங்கேயோ இன்றைக்கி அண்ணன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறாரு. அது லொல்லு சபாவில் பண்ணவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. அது சந்தானம் வண்டி தான் இருக்காரு. மிச்சம் 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அந்தமாரி நிறைய விஷயம் கற்றுட்டு வரணும் சினிமாவில். அது லவ் பண்ணின்னு வந்தோன்னா கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவேன் நான். சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய ரீல்ஸையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கனவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு கனவு, உங்கள் ட்ரீம்க்கு இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கூட நான் படம் பண்ணணும், இல்லை இவங்க கூட நடிக்கணும் அப்படின்ற ஆசைகள் உண்டாங்க? இப்போ வெற்றிமாறன்
மாரி செல்வராஜ் சார், இவங்க வீட்டுலாம் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நிறைய விஷயம் அவங்க வீட்டுலாம் கற்றுக்கணும்னு ஆசை. மெயினாக நம்ம விக்ரம் சார் கூட ரொம்ப நாள் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் ரசிகர் நான். ஃபஸ்ட்டு எம்ஜிஆர், அப்புறம் விக்ரம் சார், மிச்சம் யாரையும் நம்மளுக்கு பிடிக்கும். இது உங்கள் ரீல்ஸ்லையும் பார்த்துருக்கேன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய வளர்ந்து வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கீங்க. நீங்கள் உங்களோட ரீல்ஸில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் எம்ஜிஆர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வயசுக்கு நீங்கள் பிறந்திருக்கும் போதே எம்ஜிஆர் சார் இறந்துருப்பாரு. உங்களுக்கு எப்படி ப்ரோ எம்ஜிஆர் சார் இன்ஸ்பிரேஷன்? எம்ஜிஆர் எப்படி சொல்லணும்னா, எங்கள் அப்பா கடையில் வந்து ஃபுல்லாக சாமி படம் இருக்கும், எம்ஜிஆர் படம் தான் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா பிஷ் கட்டுரு. நான் கத்தி பிடிக்கும் போதெல்லாம் ஒரு டைம் அந்த வேலையில் பார்க்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது எம்ஜிஆர் படம் தான். அடிக்கடி எங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பார். அதேமாரி அதில் ஒரு ஷார்ட் தேட்டர் இருந்தது. இப்போ ஷார்ட் தேட்டர்லாம் வச்சுட்டாங்க. அப்போல்லாம் அந்த தேட்டர்லாம் எம்ஜிஆர் படம் தான் ஃபுல்லாக ஆகிட்டு. நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணியிருக்க ரீல்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் வயசுக்கும் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சார் இறந்துருப்பார். உங்களுக்கு எப்படி ப்ரோ எம்ஜிஆர் சார் இன்ஸ்பிரேஷன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா அந்த அளவுக்கு நம்மளை சொல்லி வளர்த்தாருண்ணா. அவர் படம் தான் பார்க்குறது எல்லாமே. இப்போ கூட போனாலும் எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன். ஒன்று இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். தமிழ் படம்லாம் ரொம்ப ரேரு. தேட்டருக்கே இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ தான் போனேன். பீனிக்ஸ் நம்ம பசங்க தம்பிங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இன்றைக்கி தான் போனேன் நான். ஏன்னா அந்த படத்தில் நானும் பண்ண வேண்டியது கொடுப்பன இல்லை நம்மளுக்கு. வேறு படத்தில் இருந்தேன். நான் மாஸ்டர் நம்மளுக்கு ரொம்ப ஃபிட்டு நம்ம தம்பி மூலிமா அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு வேறு படத்தை கம்மிட்டாக இருந்தோ படம் பண்ண முடியல. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி அந்த பையன் கூட பண்ணியிருப்பேன் ஒரு கேரக்டராக. ப்ரோ உங்கள் ஃபேஷன் பற்றி நான் முன்னாடியே கேட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பராக பண்ணுறீங்க. அதேமாதிரி நான் பார்க்கும்போது நிறைய டேட்டூஸ் போட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன ஒரு டேட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கா? ஒரு டேட்டூனா இதெல்லாம் நீடில் குத்துதுண்ணா. ஆக்சுவலாக அது மிஷினே கிடையாது. சரி, ஹைதராபாத் நாங்கள் வந்து சுனில் தெரியுமா? சுனில்னா உங்களுக்கு இப்போ இங்கே விவேக் சார் எப்படியோ ஹைதராபாத்தில் அவர். ஓகே. இந்த படம் பார்த்தீங்களா, ஜெயிலர்ல ஒரு ஆமாம், அதில் அந்த சாங்கில் கூட வருவார் பாருங்க. ஓகே காவாலா பாட்டில் நடிச்சு. சரி எனக்கு ஒரு 1.5 மாசமா கிளாஸ் எடுத்துருந்தோம். அப்பயே என்ன என் கூடிய எந்திரா அப்படின்னாரு. அவங்க பொண்ணு ஒரு மாதிரி அவன் பையன் இறந்துட்டாங்க. என்னை அப்பயே வளர்த்துறான் என் கூடிய எந்திரா மிட்டிஸு அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கள் மாஸ்டர். அதெல்லாம் இல்லாமல் என்னை சென்னைக்கு இட்டுன்னு வந்துட்டேன். நான் அவர் கூட இருந்தாலும் ஒரு லைன் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவர் கூட இருந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அங்கே நீடில் குத்துந்தா அவருக்கு 1.5 மாதம் ஹைதராபாத்தில் இருந்தோம். எங்கெங்கே ஊருக்கு போகிறோமோ அங்கங்கே போய் ஆர்வக்கோளாறில் குத்தியது. இப்போ அவஸ்தப்படுறேன் ஏன்டா குத்துறேன். ஆனால் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு மொத்தமா. ஏன்னா நீ வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் குத்துறாங்க இப்போ. அதெல்லாம் குத்தாம ஏடா உடம்பு குத்தி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துலேயும் மாஸ்டர் பற்றி நீங்கள் நிறையா சொல்கிறீங்க. உங்களுக்கு அவர் குருவாக எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான? நான் இந்த அளவுக்கு வந்த காரணம் அவர் ஒன்றுண்ணா. அவர் விக்ராமன்ட்டு சினிமாவில் கொஞ்சம் சொல்லி வருவார். அவர் கோச்சராக இருக்கார். அனிருத் இவங்களுக்கு எல்லோரும் கிளாஸ் எடுக்காரு. அனிருத் சார் எல்லாருக்கும். அப்புறம் நம்ம டான்ஸ் கேளுக்கு எல்லாமே இருந்ததுன்னா கோயில் திருவிழாலாம் கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் ராக்கி தான். நான் ராக்கின்றவர் ஒரு கோயில் திருவிழா ஆடுறவாள் தான். நம்மளும் கோயில் திருவிழா அப்படி போய் கற்றுக்கிட்டு தான் டான்ஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் ஃபிக்த் எலிமெண்ட் பாலன் அவர் ஸ்டூடியோ வச்சிருக்காரு. அவர் நம்ம கூட ஒரு 2-3 படம் பண்ணியிருக்காரு. காசு பணம் தொட்டு கஸ்தூரிராஜா சார் படம் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா அது எப்படியோ போயிட்டுருக்கோம். அது என்ன அது 19 எடுத்த படம். அது 2019 எடுத்த படம். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது ஒரு 3 மாதம் 4 மாதம் போயிடுச்சு. அப்படி கேரளா அப்படி இப்படின்னு போயிருந்தோம். அந்த படமாக வரல. எல்லாம் அப்பயே லைன் எப்படியோ போயிட்டுருக்கோம். இந்த தூய்மை பணியாளர்லாம் எந்திருப்பானான்னு தெரியல. ஆனால் கடவுள் பாருங்க இப்படி போயிட்டு எப்படியோ வந்து இப்போ நல்ல நிலைமையில தான் வச்சிருக்காரு. இந்த வேலையை கேவலம் சொல்லல. இந்த வேலை தான் எனக்கு கடவுள் மாரி. இந்த சர்வசூத்திரம் பார்த்துருக்கீங்களா படம்? அந்த காஸ்டியூம் ஏன்டா தூக்கி போட்ட கேட்பான்னு பாருங்க. அது போட்ட பேருக்கு தானே அந்த நிலைமைக்கு வந்தானே. அந்த காஸ்டியூம் போட்டதால தான் அந்த நிலைமைக்கு வந்து அந்த மாதிரி தானே. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அவங்கள நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. முதல்ல நீங்கள் போனவங்களோட படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சினிமா பற்றி கற்றுனா கஸ்தூரிராஜா சார் தான். ஏன்னா அவர் கூட தான் ஒரு 3 மாதமாட்ட நாங்கள் அந்த காசு பணம் துட்டில் நிறைய விஷயம் கற்றுருவார். ஏன்னா அவர் பெரிய ஜாமான்லாம் வைத்திருக்காரு. அவர் நம்ம ராஜ்கிரண் சார்லாம் வந்து தூக்கி விட்டது அவர் தானே. ராஜ்கிரன்லாம் சார், நெப்போலியன் சார் தூக்கி விட்டதுலாம் நம்ம கஸ்தூரிராஜா சார் தான். அவர் தான் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து. இப்போ பேச முடியல. அவரும் எங்கேயே இருக்காரு. அவங்க பசங்களும் வாழ்ந்துட்டாங்க. சாரம் அடிக்கடி ஆஃபீஸ் போய் பார்ப்பேன். ஆஃபீஸில் இல்லை அண்ணன். இப்போ அவர் வேலையை பார்க்குறா, நம்ம வேலையை. ஆனால் எப்போ பண்ணாலும் ஒரு மரியாதை கொடுப்பாருண்ணா. வாடா மெடிசின் கூடுவார் ஜாலியாக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க, டான்ஸராக இருக்கீங்க, தூய்மை பணியாளராக இருக்கீங்க. இது எல்லாத்தையும் வாழ்க்கையில் எப்படி இப்போ பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குண்ணா. அப்படியே கெட்ட விஷயத்துக்கு போகாமல் நல்ல விஷயம் தானே போயிட்டு இருக்கோம். பக்கத்துணையாக எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போது போலீஸ்காரங்க வந்து நான் பீச்சில் வீட்டிலலாம் படுக்க மாட்டேன். ஆனால் வீட்டு வாசலும் கிடையாது. ரோட்டில் படுப்பேன், நாங்கள்லாம் ஒரு ஆட்டோவில் படுப்பேன், நான் பீச்சில் போய் படுப்பேன். இப்போ வந்து அந்த பீச்சுக்கு போனால் இப்போ 4-5 போலீஸ்காரங்க என்னை வர வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பராக பேசுகிறடா தம்பி, நல்லா தூக்கி விட்ற எல்லா வேலையும் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா அப்போனா என்ன பிடிச்சின்னு போவாங்க சந்தேக கேஸ் எல்லாம். அப்போ பிடிச்சிட்டு போகிற அந்த போலீஸ்காரங்களே இப்போ வந்து நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறான்னு பெரிய விஷயமா இருக்குது. கடவுள் குத்த கிஃப்ட்டு. மெயின் எங்கள் அம்மா தான் எனக்கு நன்றி சொல்லணும். நான் நன்றி சொல்லணும். இந்த வேலைக்கு வச்சுதே எங்கள் அம்மா தான்.
தங்கச்சியே போது நீ ஏன்டா போக மாட்டேன்னா அவங்க பாக்ஸர் ஆக்சுவலாக ஓகே. என் தங்கச்சி இப்போ தான் போனாங்க, இந்த வேலையிலேருந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சாம்பியன் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வயசுக்கு வந்து பொண்ணு போகுது, நம்ம ஏன் போகக்கூடாது தான் அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேண்ணே. நான் பாத்ரூம் கழுவிக்கிறேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுக்கிறேன், பூச்சப்படாமல் எல்லா வேலையும் செய்வேன். நான் காவ வேலைக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அதான் கடவுள் இங்கே வச்சிருக்காரு. இன்னும் போகணும், நிறைய போகணும், கற்றுக்கணும், நிறைய பேரை கஷ்டப்படுறவங்களும் ஒரு தூக்கி உண்டு. என் சப்போர்ட்டில் கொஞ்சம் நிறைய பேர் வரணும், 4 பேர் திருத்திட்டு வரேன். பயங்கரமான குடிகாரன் நான். குடிகாரனே தலைமாட்டில் எப்பவுமே சருகு இருக்கணும், தூங்கி இருந்தால் எனக்கு சருகு இருக்கணும். எங்கள் அம்மா எப்படியோ எனக்கு யாருக்கிட்டையும் நைட்டில் 1 மணி 2 மணிலாம் எழுந்து விடுவான். நான் ராத்திரி குட்டி சத்தம் சுத்தாதுங்க அந்தமாரி சுற்றிட்டு இருப்பேன் நான் சருகு கோசம். எங்கெங்கே பிளாக்ல விற்கிறாங்க, எங்கெங்கே என்ன பொட்டி கடை இருக்குது, அதெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, சுற்றக்கூடாதுன்ட்டு எங்கள் அம்மாவை சருகு வாங்கி வச்சுருவாங்க சில டைமில். இப்போலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு கொஞ்சம் நல்லா திருந்திட்டு வரேன். 4 பேர் திருத்திட்டு வரேன், என்னை பார்த்து திருத்திட்டு வரேன். என் பேரை கொஞ்சம் பாதி பேர் யூஸ் பண்ணுறானுங்க, அது சந்தோஷமாக இருக்கணும். ஃபேமிலி குடிக்காரன்னா பயங்கரமாக நல்லா குடிக்காரன்னா பிச்சத்தெல்லாம் குடிப்பேன், வைன் சாப்பாடு நின்று பிச்சத்தெல்லாம் குடிப்பேன். அதெல்லாம் பூச்சப்படாமல் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். கடல் குடித்தில் இப்போ நல்லா இப்படியா இருக்கிறேன். பாதி பேர் இப்போ போர்ட்ஸாக வரானுங்க என் கூட, நான் எப்படி எப்போ நான் ட்ரைன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்கணும். எப்படி மாறினேன் எனக்கே தரல. மாஸ்டர் சப்போர்ட் அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. உங்கள் பர்சனல் லைஃப்பில் உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? சப்போர்ட் யாரும் கிடையாதுண்ணா. ஏன்னா ஃபேமிலிலாம் வந்து எங்கள் அப்பா அந்தமாரி பேக்ரவுண்ட் தான் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே மதிக்க மாட்டாங்க. நான் ஒன்று நீங்கள் பேசுகிற மாரி கூட யாரும் பேச மாட்டாங்க. வீட்டில் உட்காந்து சாப்பிட போட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் மழை வந்ததுன்னா நாங்கள் ஆட்டோவில் தான் படுப்போம், இல்லை பிளாஸ்டிக் கட்டி படுப்போம். அவங்க வசதியாக இருப்பாங்க. வாடா மழையில் கொஞ்சம் படுங்களான்னு கூட சொல்ல மாட்டாங்க. டிவி கூட பார்க்க விட மாட்டாங்க. நான் இஎம்ஐயில் கூட இந்த வேலைக்கு போய் தான் இந்த பேங்க் புக்கை வச்சு தான் இஎம்ஐயில் டிவி வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு. அந்த டேபிள் டிவி மாரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு டிவி பார்த்தா கூட அவங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிடும்போது கூட ஒரு மாதிரி அசிங்கமாக ஒரு மாதிரி பார்த்து அமுச்சு விடுவாங்க. அவர் சாப்பிட்ட பேருக்கு வாடான்னுவாங்க. கொஞ்ச நேரம் கண்ணு சோக்கனா தூங்காதரா அப்படி ஏந்து போயிட்டு வாடா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். சொந்தக்காரங்க எங்கள் ஆயா ஒண்டி தான் இருந்தாங்க, கும்பகோணக்காரங்க. எங்கள் அம்மா கும்பகோணக்காரங்க. அவங்க ஃபேமிலி இருந்தாங்க, அப்போ அவங்க ஃபேமிலியே இல்லை. இப்போ ஏதோ ஒன்று அம்மா சப்போர்ட்டில் அப்படியே போயிட்டு இருக்கு. அவங்கள யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்போ வான்றாங்க வீட்டு உள்ள, எப்போ வருவேன் அதெல்லாம் கிடையாதுங்க. சொந்த பந்தம்லாம் அதை பற்றி பேசாதீங்க தயவுசெய்து. எது வேணா கேளுங்க, நம்மளுக்கு யாரும் கிடையாது. அம்மா தான் என் சொந்தம் பந்தம் எல்லாமே எங்கள் அம்மா தான். பாடி சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஒரு டைம் இருக்கிறவங்களே ஜிம்முக்கு போய் ப்ராப்பராக எல்லாம் ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வேலை பண்ணிடுறதுக்கு நடுவில் எப்படி இப்படி ப்ராப்பராக பாடி மெயின்டைன் பண்ணுறீங்க? உங்கள் ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் பற்றி காரணம் எங்கள் அம்மா தானே. ஏன்னா நான் குச்சை குடிக்க எல்லாம் பேர் பாசனம் உள்ள கண்டமாயிட்டு இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக நாட்டு வைத்தியம் கொடுத்துருப்பாங்க எங்கள் அம்மா. அடிக்கடி என்னென்ன கொடுக்கும், மஞ்சள் காமலை ஒட்டக்கூடாது, நரம்பு தலைச்சி வரக்கூடாது, மூளைக்கு போய் சேரக்கூடாது. அந்தமாரி என்ன பண்ணுவாங்க, ஏதோ நாட்டு வைத்தியம் கொடுத்துட்டே இருப்போம், கீரை அடிச்சு கொடுத்துட்டே இருப்போம். அதான் என்னமோ சில ரத்த வாந்தி வராது, சப்போர்ட் அப்போ அதுக்கேற்ற மாரி பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. ஓகே. அதனால தான் இப்போ உடம்பு ஆரோக்கியமாக இருக்க காரணமே எங்கள் அம்மா தான். அதான் என் டாக்டர்னு சொல்ல போனால் என் ஃபேமிலி டாக்டர் எங்கள் அம்மா தான். எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? ஒர்க் அவுட்னா ஒரு 3 மணிக்கு போவேன். விடிங்காலில் தூக்கம் வரலாம் 3 மணிக்கு போயிடுவேன். இல்லை 5 மணிக்கு போவேன், 6 மணிக்கு போவேன். 1 ஹவர் வார்ம் அப் பண்ணுவேன். ஒரு சிங்கிள் பார் டபுள் பார் மட்டும் ஒரு அதான் டைமிங் ஏற்ற மாதிரி 5 மணிக்கு போனால் ஒரு 8 மணி வரைக்கும் பண்ணுவேன். 3 மணிக்கு போனால் ஒரு 7 மணி வரைக்கும். அதான் இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லை மார்னிங் ஈவினிங் போயிட்டே இருப்பேன். மேனுவல் தான் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஜிம்முலாம் அவ்வளோ போக மாட்டேன். ஜிம்மில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பம்பில் காற்றடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும், அந்த அளவுல வசதி கிடையாது நம்மளுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. வசதினா அவ்வளோ வசதி இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ற அளவு சாப்பிட்டு 4-5 பேருக்கு கொஞ்சம் இப்போ என் பேரில் ஒரு கூப்பன் போட்டால், மெடிசின் ஒரு கூப்பன் போட்டால் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டு வருது. இப்போ என் தங்கச்சி யூஸ் பண்ணுறாங்க. என் தங்கச்சி ஓமப்பூச்சி மாதிரி தான் இருப்பாங்க, அது யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுல ப்ரோட்டீன் பவுடர் மேனுவல் தான், ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட் தான் சாப்பிட்றது. நேச்சுரல் தான் ஃபுல்லாக சாப்பிடுவேன். ப்ரோட்டீன்லாம் அவ்வளோ எடுத்தது இல்லை. கிராய்டெலாம் அடிச்சுக்கணும். அதில் கொஞ்சம் பயம் நம்மளுக்கு. ஃபுல்லாக நேச்சுரல் தான் எல்லாமே. ஆமாம், கடவுள் நல்ல உடம்பு தான் கொடுத்துருங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நரம்பு தெரியணும், அது தெரியணும், எதுக்கு ஆச்சுக்கணும். இப்போ இடையில கூட ஒருத்தர் செத்தார பார்த்தீங்களா? நல்ல சாம்பியன் அவர். தமிழ்நாடு சாம்பியன் கூட ஆச்சார். அவர் மிஸ்டர் இந்தியா கூட ஆச்சார். சரி செராய்டு ஆச்சு தான் இருந்திருக்காரு. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ரோனிலாம் எவ்வளோ பெரிய சாம்பியன் அவருக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா. அதையும் நம்ம எடுக்கணும். கடவுள் கொடுத்த உடம்பை வச்சு பயன்படுத்திட்டு போயிட்டு. சில பேர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் நிலைமையிலேருந்து வரவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலியை நம்பாமல் அவங்க அம்மா அப்பா நம்பினா ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்லா திருந்தி வந்தாங்கன்னா அவங்க
டோட்டலாக சேஞ்ச் ஆகுறது அவங்களுக்கே தெரியும். சொன்னால் புரியாது, பட்டா தெரியும்னுவாங்களே அதுமாரி. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கள்லாம் என் மேலே வச்ச பாசம். அம்மா அப்பா மேலே பாசம் வச்சா நல்லாமே நடக்கணும். சில பேர் கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா பேசி கேட்டு பாமா அப்படின்ட்டு போவானுங்க. பசங்க பேசி கேட்பானுங்க, இல்லைன்னா சொந்தக்கார பேசி கேட்பாங்க, இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணை பேசி கேட்பானுங்க. நாளைக்கு கையா அறுத்துப்பானு, தொண்டையா அறுத்துப்பானுங்கன்னா ஒயின் சாப்பிட பார்த்துன்னு இருப்பானுங்க. அந்தமாரி தாய் தகப்பன் பேசி கேட்டால் நல்லா நல்லபடியாக இருப்பாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சாமி கோயில் எல்லாமே அவங்க தானே. 2 தூண் இருக்கிற வரைக்கும் தான் நீயே என்கிட்ட பேசுவீங்க. இப்போ அந்த தூணெல்லாம் இல்லைன்னா யார் என்கிட்ட இருப்பா? இப்போ நானே இருந்திருக்க மாட்டேன், என்கிட்ட இன்டர்வியூ எடுத்துருக்க முடியாது, எங்கே இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் எந்த ஒயின் ஷாப்பில் இருந்திருப்பேன், இல்லை எந்த போஸ்டரில் இருந்திருப்பேன், இல்லை எந்த ஊரில் இருந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. அந்த தூண் இருக்காது தான் இப்படி 4-5 பேர் தெரியுது. அது சொந்த பந்தம் இல்லாமல் 2 தூணு தான். அதில் ஒரு தூண் போனாலும் ஒரு தூண் இருக்குது. ஒரு தூண் அம்மாவாக இருக்கும், ஒரு தூண் அப்பாவாக இருக்கும். சில பேர் விட்டு போயிடுவாங்க, அனாதை ஆஸ்பத்திரி போய் சேர்த்துருவாங்க. அதெல்லாம் சேர்க்காம தான் நல்லா இருக்குண்ணா. இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்திருக்கீங்களா? அதில் காதலும் இருந்திருக்கா உங்களுக்கு? லவ்லாம் பண்ணியிருக்கேண்ணா. இந்த வேலையாக தான் போனாங்க அவங்களும். சூப்பரு. நான் என்ன பண்ணேன், ஒரு வாரம் இந்த வேலையில் போயிட்டு அவங்க நான் டான்ஸர் நினச்சிக்கிறாங்க. பெரிய டான்ஸர் பொழுகுது, பெரிய ஃபைட்டர் பொழுகுது, இவர் எப்படின்னா லவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களும் லவ் பண்ணாங்க, நானும் லவ் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்து. நான் தூய்மை பணியாளர் வேலைக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்டஸ்லாம் போட ஆரம்பித்தேன், இது போட்டு பார்க்கலான்ட்டு. அப்புறம் அவங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன் பேச மாட்டேறாருண்ணா? இல்லை நீங்கள் குப்பை பொறுக்கிற வேலை, தூய்மை பணியாளர்லாம் சொல்ல மாட்டாங்க, குப்பை பொறுக்கி தான் நம்மளை சொல்லுவாங்க. ஏன்னா அது பட்ட பேராக அப்படி தானே கூப்பிட்றாங்க. எல்லாம் இப்போ 4-5 பசங்க கூட அப்படி தான் கூடுவாங்க. நான் குப்பை பொறுக்கி வேலையை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பானு. அப்புறம் அந்தமாரி சொல்லி அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க தெரில. நான் அவங்க யூஎஸ்ல இப்போ படிக்கிறாங்க சொந்தக்காரங்களாம். அப்புறம் அவங்க அவாய்ட் பண்ணாங்க, நானும் அவாய்ட் பண்ணி விட்டேன். நம்மளுக்கு இது அவங்க நினச்சின்னு குச்சிக்கின்னு எங்கம்மா நோக்க வச்சுக்கின்னு இருக்க முடியுமா? தாய் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக. இதுக்கு மேலே கடவுளாக கொடுப்பாரு. நல்லா எதுக்கு அவங்க பின்னாடி போய் சுற்றிக்கின்னு மறுபடியும். ஒரு ஆக்டராக டான்ஸராக பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக இப்போவே சூப்பராக பாட வேறு செய்கிறீங்க. பாட்டிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்களுக்கு? பாட்டுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாட்டுலாம் அந்தந்த டைமில் வரோம், அந்தந்த டைமில் வரோம், சொல்ல முடியாது. சொந்தமாக பாட்டு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லைண்ணா, அதை முயற்சி பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து வாழ்க்கையில் என்ன நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இருக்கீங்க? ஒரு பெரிய படத்தில் நடிக்கிறதா இருக்கலாம், இல்லை டான்ஸர் ஆகிறதா இருக்கலாம். என்ன உங்களுக்கு லைஃப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன்? வில்லனா வந்து பண்ண அதான ஆசை. வில்லனா ஒரு காமெடியனா பண்ணோம். எல்லாத்துலேயும் ஒரு பேர் எடுக்கணும், அதுதானே. எல்லாத்துலேயும் ஒரு டார்கெட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸிங்கில் தான் ஒரு மாசாக இருக்கணும், இல்லை எல்லாத்துலேயும் ஒரு பேர் எடுத்துகிட்டு வரணும். இவனை கூப்பிடணும்பா, இந்த நல்ல பையன் இவன் கரெக்டான டைமிங் வருவான், கரெக்டான. ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். ரஜினி சார்லாம் இந்த அளவுக்கு வந்த காரணம்லாம் ஒரு டைமிங் தான். நான் செட்லேயே பார்ப்பேன் அடிக்கடிக்க வரலாம். நம்ம எந்திரன் ஷூட்டிங் போகும்போது 5 மணி கால் சீட்னா 4:30 மணிக்கெலாம் சார் வந்துடுவார். அந்தமாரி இருந்தால் தான் இன்னைக்கு நிலைமையில் இருக்காரு. டைமிங் கீப் அப் பண்ணுறவன் நாளைக்கு முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சில டைம் தான் சில பேர் ஆக்டர்லாம் வந்து 7 மணினா 10 மணி வருவாங்க நைட்டு பப்புக்கு போயிட்டு. அவங்க தான் கொஞ்சம் டம்மியாகும். டைமிங் கரெக்டாக பார்த்துன்னா கடவுள் எங்கேயோ வைப்பார். அதேமாரி அதை சினிமா லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் உச்சத்துக்கு தான் வைப்பார். லவ் பண்ணுற பொண்ணோட அவங்கள லவ் பண்ணால் அது ஒரு போதையாக நினச்சிட்டு போயிட்டேன்ட்டேன்னா சரியான போதையாக இருப்போம். போதைக்கு மேலே போதை சினிமா தானே. அதை லவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதான் என்னோட ஆசையை. வாழ்க்கையில் இப்போ நிறைய பேர் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக வேணும்ண்ணே. பெரியவங்க சின்னவங்க மரியாதை கொடுக்கணும். யார் எது இப்போ ஆணவத்தில் ஆடக்கூடாது, சொந்தக்காரங்க பண்ண இதில் ஆடக்கூடாது, அப்பா சப்போர்ட்டில் ஆடக்கூடாது. பெரியவங்க இருக்காங்கன்னா எப்பவுமா வணங்கி சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அண்ணான்னு இருக்கும். அதில் பெரிய இதுவும் ஆகிட போகுது. அது ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு மரியாதை தான். அப்போ தான் 4 பேர் வந்தப்பா நல்ல பையன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் எப்படி ஒன்றும் ஏய் பத்தா இங்கே உட்கார அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா நீ என்ன அவ்வளோ பேர் அப்படி கூட சொல்லலாம். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாது. மட்டும் பணம் வசதி கிடையாது. சில பேர் அப்படி மாறினாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தெரியும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையே தூய்மை பணியாளர் வேலை செய்கிற இடத்துலையே இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னும் கொடுக்கலாமா வான்னு கேட்பாங்க. அந்த தண்ணியை திரும்பி சொம்பில் ஊற்றாங்கன்னா சொம்பை தூக்கி மறுபடியும் டஸ்ட்பினில் தான் போடுவாங்க. நான் மறுநாள் அந்த குப்பையில் தான் பார்ப்பேன். அந்தமாரிலாம் இருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம அவங்க வீடை நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம். லாக்டவுன்லாம் நம்மளாம் இல்லைன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க, நிறைய பாடி ஊந்துருக்கும். கண்டிப்பாக சைனாவில் ஊந்தோ இல்லையோ இந்தியாவில் நிறைய ஊந்துருக்கும். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சி வச்சு உங்களை உன்னையாக மதிக்க மாட்டுறாங்க தான் நமக்கு ஃபீலிங்கு. அவங்க வீட்டை இவ்வளோ பராமரித்து வைக்கிறோம், நம்ம மனசையாக பராமரிக்க மாட்டுறாங்க, அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக அவனுக்கு. சில பேர் மதிக்க மாட்டுறாங்க, சில பேர் அவர் அன்பாக தான் இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளையாக பார்க்க மாட்டுறாங்கண்ணே, அதுதானே.
நீங்கள் சொல்கிற தூய்மை பணியாளர் பணி ஆக்சுவலாக நிறைய பேர் நிறைய விதமாக பார்க்குறாங்க. பட் அது உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. அதை பற்றின கனவுகள் உங்களுக்கு எதனா அது பெரிய லெவலில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஆசைகள் உண்டாகும்? அந்த ஆமாண்ணே, நம்ம வேலை செய்கிற வேலை எந்த வேணாலும் வேலை செய்யலாண்ணே. ஐடி கம்பெனியில் கூட வேலை செய்யலாம் படிச்சிருந்தா. இந்தமாரி வேலைகளை தூக்கி விடணும் எனக்கு ஆசைகள். இந்தமாரி வேலை செய்கிறவங்கள ஒரு உச்சத்தில் உட்கார வைக்கணும். 4 பேர் மதிக்க வைக்கணும் அவங்கள. இவங்களும் ஐடி தான்டா அப்படின்னு நினைக்க வைக்கணும் அவங்கள. இவங்களும் ஐஃபை தான்டா நினைக்க வைக்கணும். புரியுதாண்ணே? நீங்களும் ஐஃபை கிடையாது, படித்தா தான் ஐஃபை கிடையாது. கண்டிப்பாக. உப்பு பொறிக்காக இருந்தாலும் அவங்களும் ஐஃபை தான். அந்தமாரி நினைக்க வைக்கணும். அதான் என்னோட ஆசை. அவங்களையும் மதிக்கணும், அவங்களும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அவங்களையும் நல்ல இடத்துல வர வைக்கணும். சில மண்டபத்திலலாம் பார்த்தீங்கன்னா சேட்டு கல்யாணத்துக்குலாம் போய் பார்த்துருக்கீங்களா? போன உடனே ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, ட்ரெஸ்ஸிங்கில் பார்ப்பானுங்க. சாப்பிட்ற இடத்துல போய் புஷ்வாங்க டப்பால் நாலா மாதிரியும் மண்டபத்தில் போய் சாப்பிட்டுக்கிறோம். எவன் கல்யாணம் தெரியாது, அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு தான் இங்கே வந்துக்கிறேன் நம்ம ஏரியாவில் டெம்பிளிகனில். அப்போல்லாம் பசி டைம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, சின்ன பசங்களாக இருப்போம். வாசதி கோயிலில் குளிப்போம், அங்கேயே அங்கே வந்து தூங்கிட்டு அப்படியே வருவோம். சேட்டு கல்யாணம் நடக்கும் நம்ம ஜானா மண்டபம் தாண்டா. சேட்டு உள்ள கல்யாணத்தில் பூந்துருவோம். சாப்பிட்டு இருப்போம், டப்பால்னு தட்டு வந்து போடுவோம், பலான்னு ஒன்று வைப்பான். அந்த மாதிரிலாம் அடி வாங்கிலாம் வந்துக்கிறோம். முஸ்லீம் கல்யாணத்தில் அடி வாங்கிக்கிறோம் சாப்பிட்டு. அப்போ திருட்டு பழக்கலாம் கிடையாது, சாப்பிட்றதுல அடி வாங்கிக்கிறோம். ஏன்னா விதவிதமாக சாப்பிட முடியாதுல்ல, வாய்க்கு ருசியாக. வீட்டில் எப்போனா ஒரு வாட்டி வைப்பாங்க ரேராக மீன் குழம்பு கறி குழம்பு, அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. பாய் கல்யாணத்தில் போனால் எப்போனா சாப்பிட்லாம். சில டைம் சிக்கன் அந்த சமையல் செய்கிற வழியாக பூந்து போவோம். இப்போ ஒரு டான்ஸராகி என்ன பண்ண, கொஞ்சம் சில மண்டபத்தில் கூடவோ அங்கே போய் கொஞ்சம் கௌரவமாக சாப்பிட்ற மாரி. அதுக்கு எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ உங்களோட வாழ்க்கையே ஒரு படமாக எடுக்கிறோம், ஒரு பயோகிராஃபி மாதிரி. அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீங்கள் என்ன பேர் வச்சா ஆசை? தம்பி வாழ்ந்து பாரு தெரியுன்ற ஒரு டைட்டில் வைக்கலாம். தம்பி வாழ்ந்து பாரு அப்படின்னு ஒரு டைட்டில் வரும். ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? எதனா ரகசியமான ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் நடிச்சிருக்கீங்களா? இன்னும் வெளியில சொல்லாம சொல்லியிருக்காங்கண்ணே. ஆனால் சொல்லியிருக்காங்க, அது நடந்ததுன்னா நல்லா இருக்கும். ஜெயிலர் 2 சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுங்களேன் எங்களுக்கும். இல்லைண்ணே, சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். ஆனா எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 2-3 படம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பேர் இல்லை. அப்போ கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய நடிகர் படத்துல உங்களை பார்க்கலாம் கண்டிப்பா. நல்ல ஒரு படம் பண்ணிட்டு நல்ல ஒரு வீடு வாங்கணும்ல, என் தாயை திரும்ப உட்கார வைக்கணும் நல்ல அந்த கோயில் உள்ள. அப்புறம் தான் எனக்கு லட்சியத்தை நான் நோக்கி போவேன். சூப்பர். அது வரைக்கும் நான் ஓடிட்டு தானே இருப்பேன். ஓடிட்டு இருந்தால் தான் பலன் கிடைக்கும், சும்மா வீட்டிலே இருந்தால் கிடைக்காது. ஓடிட்டே இருக்கணும். தங்கச்சி ஒரு நல்ல நிலைமை கட்டி கொடுக்கணும். அப்புறம் நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தேவையில்லாது. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். ஏன்னா நம்ம கல்யாணம் என்னெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போவே 18லே லவ் பண்ண பொண்ணுங்களும் போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இப்போ வர்றதெல்லாம் இன்ஸ்டால பாருங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 85 அப்படின்னு வச்சிருக்கும் போது ஒரு எதுங்களும் வரல. இப்போ கேக்கே வாங்கணும் உள்ள உசுங்களாம் வருதுங்க, வீடியோ காலில் வாழ்ந்துங்க, அதை காட்டு இருந்துங்க, இதை காட்டு இருந்துங்க, என்ன சைஸ் வேணும் ஒன்றுதான் நான் சைஸுன்னு கேட்குதுங்க. நான் குடைச்சல் கொடுக்குதுங்க. இப்போ எந்தெந்த ஊர்லேருந்து வருது, அமெரிக்காலேருந்து ஒரு பொண்ணு வருது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படிங்கிறதுங்க. அடி பாவீங்களா, நான் அவ்வளோ இதில் இருந்து இருக்கும்போது எவனோ வரல. இப்போ நல்ல நிலைமைக்கு வந்தா அப்போ யோசிச்சு பார்க்குறேன், உங்களெலாம் கட்டினா வேலைக்கு ஆகாது. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ பார்க்குறேன்னு இருக்காங்க. சரி அனாத ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்குறேன்னுங்கிறாங்க. பார்த்தாங்கன்னா அப்படியே கல்யாணம் பண்ணிப்போம். அவங்களுக்கு வாழ்க்கை தொழில் தரலான்னு அந்தமாரி ஆளுங்களுக்கு. சில பேர் ஹேண்டிகேப்பாக ஏன்னா லட்சியமாக ஒரு படித்த பொண்ணை என்ன கை நாட்டேன் நான். அவங்களும் ஒரு நல்லா படிச்சிருந்தாங்கன்னா நம்மளும் சொல்லிக் கொடுப்பாங்களா. அம்மாவுக்கும் படிக்க தெரியாது, தங்கச்சிக்கும் சுத்தமாக படிக்க தெரியாது, எனக்கும் சுத்தமாக படிக்க தெரியாது. படித்தவங்க ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாங்கன்னா அந்தமாரி பொண்ணு கடிச்சதுன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடணும் ப்ரோ. ஆனால் நீங்களாம் எல்லாமே எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுல நீங்கள் எல்லாருமே தான். நீங்களாம் எல்லாமே எப்படி நடக்கும் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் கல்யாணத்துலேயும் திரும்பி சொல்லி போதும். கண்டிப்பாண்ணே. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன். என் கல்யாணம் நடக்கும் தெரியல, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன். சரி ஓகே. அண்ணா அந்த எஸ் சூர்யா சார் ஒரு இது போயிட்டு பீட்ரேட் மாஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பீட்ரேட் மாஸ்டர் தான் கோரியா பண்ணுறாரு, ஃபைட் கோரியா. சூப்பர். நம்ம விக்ரம் சொல்லியிருந்தேன்ல, இப்போ எல்லாருக்கும் கோச்சராக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு போடுக்குது, சாரோட பையனோட ஃப்ரெண்டு. அதில் அசிஸ்டண்டாக கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஃபாலோயிங் பண்ணுற மாரி எஸ் சூர்யா சார். எஸ் சூர்யா சார் வீட்டில் நான் தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுக்கிறேன். அவர் வீட்டில் போய் போட்டோ எடுத்துருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு. இன்னைக்கு சாரை போய் பார்த்துட்டு என்னையை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனால் அந்த போட்டோ காமிச்சுன்னா உன்ன கட்டி பிடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக வாய்ப்பு தரேன்டா நீ இருக்காரு, குத்தாருன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. அவங்களாம் ஒரு ஜாமுவானுங்க, அவங்களாம் கேமரா நின்னாரு, பயங்கரமான ஒரு நடிப்பு திலகம் வரலாம். சிவாஜி என்ன நடிக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்துல சிவாஜி சார், இவரை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஒரு ஷாட் வரலன்னா அந்த ஷாட்டை 10 வாட்டி எடுக்கிறாரு. அவர் தாங்க திறமை உள்ள ஒரு மனுஷன், செம்ம ஆக்டர் வரலாம். நீங்கள் நடிப்பு யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க ப்ரோ? இந்த ஆக்டர் மாதிரி நான் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எஸ் சூர்யா சார். சில அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவர் என்னென்ன பண்ணுறாரு. சில பேர் சொல்லுவாங்க அவரை பற்றி, சில பொண்ணு அப்படி இப்படின்ட்டு. நல்ல மனுஷங்க. ஆனால்
எல்லா திறமை உள்ள கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையுமே பணிவு பரிதி எல்லாத்துலேயும் நம்பர் 1 அண்ணன். பயங்கரமான எல்லா ஆக்டரும் சில பேர் நல்லவங்க இருக்காங்கண்ணே, சில பேர் தான் கொஞ்சம் ஆணும் அப்படி இருப்பாங்க. அது சில மாத்தினாங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அந்த உயரத்துக்கு போகணும் தான் இந்த பழசை மறக்கக்கூடாதுன்னு சில பேர் மறந்துடுவாங்க, சில பேர் மறக்க மாட்டாங்க. அது மறக்க சொல்லும், ஆனால் அந்த உயரத்துக்கு போனால் நம்ம மறக்கக்கூடாது. அதை கடைப்பிடிச்சிட்டே இருந்தால் இன்னும் உயரத்துக்கு போயிட்டே இருக்கும். ஷாருக்கான் சார்லாம் பார்த்தீங்களா, இன்னும் அந்த பணிவு தான் எப்பவுமே அவர்கிட்ட. அமிதாப் பச்சன்லாம் நான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டேன், ஷாருக்கான் சாரை பார்த்துருக்கேன். சல்மான் கான்லாம் ஆடுவோம் ரொம்ப, அவர் நோட் பண்ணியிருக்கேன், ஆடுவோம். அவங்களாம் பேக்ரவுண்டில் வந்தவங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவர் தானே ஷாருக்கான் சார்லாம். அதுதான் நான் இன்றைக்கும் தானே ரொம்ப சூரிய அண்ணன் மாரி யோகி பாபா அண்ணன் மாரி நிறைய விஷயம் கற்றுட்டு சினிமாவில் ஒரு அங்கீகாரமாக நிற்கணும். நான் தானே என்னோட ஆசையே, வேறு எந்த ஆசையும் கிடையாதுண்ணே. ஒரு 4 பேரில் என் மூலியமாக வந்து கொஞ்சம் படம் 4-5 படம் பண்ணோம். அவங்கள எல்லாரும் நம்ம மூர்த்தி அண்ணன் வெற்றிமாறன் கூட படம் பண்ணுறவர், அவர்லாம் 4-5 பேர் இப்போ நல்ல சரௌண்டிங் கட்சி இந்த வேலை வந்ததால இந்த வேலையை பற்றி நிறைய ஃப்ரெண்டுங்க நான் அவாய்ட் பண்ணானுங்க. இப்போ அவனுங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், நான் பேசுறது கிடையாது. இப்போ நல்லவங்களாம் கடவுள் பண்ணிட்டு ஆமாம் போயிட்டு இருக்கேன் ட்ராவலுக்கு. 4 பேர் திருத்திட்டு வரேன், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒயின் ஷாப்பை பார்த்தாலும் ஏன்டா இங்கே நிற்கிறீங்க, நீ நின்ன பையன் தானே சொல்லுவானுங்க. நான் ஒழுங்கா இருக்கிறேன்டா, அப்போனா வாங்காமல் அப்படியே திரும்பி போவானுங்க பசங்க. இது எப்போ பீச்சுக்கு வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வருவானுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல இதுவாக போயிட்டு இருக்கேண்ணே லைஃப்பை. ஸோ லைஃப்பில் இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நிலைமையில் இருக்கீங்க ப்ரோ, இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்கு நிறையா இருக்குது உங்களுக்கு. அதில் இந்த நிலைமைக்கு கடவுள் துணை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு? ஃபஸ்ட்டு அம்மா, 2வது நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம். இவரும் நம்மளுக்கு கடவுள் தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள் எப்போ ஒரு இளைஞராக இருந்தாலும் இவர் ஒரு கடவுள் தான். இவர் வணங்கினா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். அவர் பேசுறதுலாம் நீங்களே பார்த்துருப்பீங்களே, இன்னும் மேரேஜ் ஆகாத ஆள் அவரெல்லாம் மேரேஜ் பண்ணியிருந்தா எப்படி போயிருக்கலாம், கடவுளை அப்படி வலிச்சுன்னு போயிட்டார். அவர் முஸ்லீம், அவர் நம்ம முஸ்லீம் கிடையாது, இந்து தான். கிறிஸ்டினா மெடிசினு எம்மதமும் சம்மதம் தாங்க. நம்ம எல்லா கோயிலுக்கும் போடுவேன், எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவேன், பூச்சைப்படாமல் எல்லா கோயிலுக்கும் போவேன். ஏன்னா எல்லா கோயிலும் சாமி பேக்ரவுண்ட் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும், தாய் தாப்பு இருக்கிற மாரி சாமிகளாம் இருக்கணும் கண்டிப்பாக. எல்லாரும் அவங்க வணங்கினா தாங்க இந்த அளவுக்கு. சில பேர் கும்பிட மாட்டாங்க, சில பேர் செருப்பு போட்டுனே போவாங்க சர்ச்சு உள்ளலாம். நம்ம எப்பவுமே சர்ச்சு உள்ள போகிறோம்னா ஷூவெல்லாம் கட்டிட்டு சுத்தமாக போவோம் எந்த கோயிலுக்கு போனாலும். அவங்க வணங்குறதா இருந்தாலும் இந்த நிலைமைக்கு வருங்க. நான் பெரிய விஷயம் தான். எனக்கு பேக்ரவுண்டாக நான் செத்துட்டு இருந்தால் கூட எப்போயும் செத்துட்டு இருக்கலாம். புரியுதா அவங்களுக்கு? நேரம் இப்போயே முடிஞ்சிட்டு இருக்கோம். கடல்லே இறந்துட்டு இருப்பேன் நான். அப்போல்லாம் சுனாமி முன்னாடிலாம் கடலில் தான் குளிப்போம், படத்தெல்லாம் மாட்டி இறந்துட்டு இருப்பேன். கடல் புண்ணியத்தில் அவங்க இருக்கிற சப்போர்ட்டு எப்படியோ வந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா வணங்குற தெய்வம் அவங்க அந்தமாரி போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவர் கூட பேக்ரவுண்டில் இருக்கலாம், என் பிள்ளை நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு. அவர் எப்படி இருந்தால் தெரியல நம்மளுக்கு, இந்த மாதிரி நிலமையில வைக்கல நம்மள. குச்சி அவர் நடுத்தரில் தான் இருந்தார், நங்களே நடுத்தரில் தான் வச்சுட்டு போனார். எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கோபத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு கடவுள் அவ்வளோதான். பெரிய கடவுள் அம்மா, 2வது கடவுள் இவர், 3வது கடவுள் இப்போ சாமி படமாக இருக்குது அவங்க சில கோயில்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இருக்கிற மெண்டிஸ் ப்ரோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் 5 வருஷம் ஃபியூச்சரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் அட்வைஸாக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அட்வைஸாக முன்னாடி இருந்து ஜாலி பண்ணி எவ்வளோ ஜாலி பண்ணிடலாம். இப்போ அந்த ஜாலி நினச்சி பார்த்தா இன்னும் கவலையாக தான் இருக்கும். என்னன்னா இன்னும் ஜாலியாக இன்னும் ஜாலி பண்ணலாம். இப்போது இந்த போதை இல்லாமல் அந்த ஒரு போதை இருந்து பாருங்க. இப்போ தாய் தாவப்போ நம்ம மதிச்சு வந்தோன்னு வச்சுக்கோ, அது ஒரு போதை கிடைக்கும் பாருங்க. அந்த போதை எங்கேயும் கிடைக்காது, சரியான போதை கிடைக்கும். அந்த போதை கிடைக்குன்னா எல்லா பழக்கத்தையும் விட்டு தாய் தாவம் பேச்சு கேட்டு வந்தால் நல்ல நிலைமைக்கு வரலாம். நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும், நல்ல டைம் கிடைக்கும், நல்ல நேரம் கிடைக்கும், நல்ல சினதை கிடைக்கும், நல்ல படித்த பொண்ணாக கிடைக்கும், உன்னி தேடின்னு வரும். அந்தமாரி நிறைய மாற்றம் மாறினேன் போதை பழக்கத்துக்கு போகாமல் நல்ல பழக்கத்துக்கு வந்தா. ஏன்னா நான் சொல்லி யாரும் திரும்புவாங்களான்னு தெரில, கேட்டால் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க ப்ரோ, இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கீங்க, நிறையா எழுதுறீங்க. எல்லாம் கடவுள் குத்துக்கு இப்படி தான். அந்த அளவுக்கு பேச வைக்கிறாருன்னா எனக்கு பேச்சு அடிக்கடி திக்கும். அந்த அளவுக்கு பேச வைக்கிறாருன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிறாருன்னா பேக்ரவுண்டில் யாராக இருக்காங்க சப்போர்ட்டாக. அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் இருக்காங்களா தான் நம்ம மூலிகிட்ட அப்படி கொண்டு போட்டிட்டு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். நல்ல விஷயமா தான் போயிட்டு. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக பதில் சொன்னீங்க. நீங்கள் உங்கள் வீடியோஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குதோ, நேரில் உங்ககிட்ட பேசும்போது அது அப்படியே மெயின்டைன் ஆகுது ப்ரோ. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக இனிமேல் திறமை உள்ளவங்கள நிறைய இன்டர்வியூ எடுங்க, அவங்கள எல்லாரையும் வளர்த்து விடுங்க. பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பாக வரும். இல்லை என்னால் முடிஞ்ச கூட நானும் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்தாங்க அவங்கள தூக்கி கொடுங்க நிறைய பேர். வணக்கம் வணக்கம் வணக்கம்.